லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கரின் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஹலோ, வெல்கம் பேக் டு சேனல். நான் சினிமாஸ் வித் மீ சுஷ்மிதா. இன்னைக்கு நம்ம சேனல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியோட அப்டேட் தான் வந்திருக்கு. அது என்ன மூவின்னு தானே யோசிக்கிறீங்க? ஜெயம் ரவி அவர்களோட அடுத்த படம் தான். ஜெயம் ரவி அவர்களோட நிறைய படம் வருது. பிரதரா இருக்கட்டும், ஜெனியா இருக்கட்டும், இல்ல காதலிக்க நேரம் இல்லை, இந்த மாதிரி நிறைய படங்கள் வருது. இதுக்கெல்லாம் ஃபேன்ஸ் கிட்ட இது எல்லாமே ஒரு லவ் ஜோனர்ஸா இருக்கும், இல்ல ஒரு சென்டிமெண்டா இருக்கும். இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஜெயம் ரவி அவர்கள் தமிழ் சினிமால ஒன் ஆஃப் த மோஸ்ட் லீடிங் ஆக்டர்னே சொல்லலாம். இதை தாண்டி இவர் கமர்ஷியலுக்கு இல்ல ரொமான்டிக் சைடுக்கு இவர் ரொம்ப பெரிய ஒரு ஹிட்னே சொல்லலாம். இவரோட எங்கேயும் காதலா இருக்கட்டும், இல்ல சந்தோஷ் சுப்ரமணியமா இருக்கட்டும், எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி, இல்ல ஜெயம், இந்த மாதிரியான படங்கள் எல்லாமே ரொம்ப பெரிய ஒரு ஹிட் கொடுத்துச்சு. இவரோட படம்னாலே ஒரு கமர்ஷியல் ஃபிட் இருக்கும். ரோமியோ ஜூலியட்லாம் ரொம்ப ஃபன்னா பண்ணியிருப்பாரு. இவர் படத்தை வந்து ஒரு 2 மணி நேரம் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம போய் பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய படங்கள் இவர் பண்ணியிருக்காரு. இவருடைய கேரியர்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் த்ரில்லர் மூவி அப்படின்னா தனி ஒருவன் தான். இவருக்கு ரொம்ப பெரிய ஒரு ஹிட்டும் ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாவும் இந்த மாதிரியான ஒரு வேற ஒரு ஜெயம் ரவியை காமிச்ச ஒரு ஃபிட் தான் இந்த தனி ஒருவன் படம். இந்த படத்தோட பார்ட் 2 எடுக்க போறாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்தோட பார்ட் 2க்கு எல்லாம் ஆர்வமா இருக்காங்கன்னு தெரியும். இதுல அவர் யாரு வந்து பண்ணியிருப்பாங்கன்னா, லீட் ரோல்ஸ் நயன்தாரா அவர்கள் பண்ணியிருந்தாங்க. அதுதான் அரவிந்த் சுவாமி வந்து ஆன்டகனிஸ்டா பண்ணியிருந்தாரு. இவங்களோட காம்போ வந்து ரொம்ப பெரிய ஒரு ஹிட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இது நிறைய கான்ட்ரவர்சிஸும் இருந்தது. நயன்தாரா அவர்கள் இந்த கண்ணாலனி சாங்ல வந்து கொஞ்சம் கலர் கம்மியா காமிச்சிருந்ததுனால கேஸ் போட்டாங்க. இந்த படம் அதனால ரிலீஸ் ஆக டிலே ஆச்சு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. ஆனாலும் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குமா, இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போக முடியுமா அப்படின்னு இந்த கதைக்காகவே பேசப்பட்டதுன்னே சொல்லலாம். ஜெயம் ரவி அவர்கள் கேரியர்ல ஒன் ஆஃப் த மோஸ்ட் முக்கியமான படம் தான் தனி ஒருவன் தான். அப்படிப்பட்ட படத்துல மெயினா யாரு இருந்தாங்கன்னா, மியூசிக் டைரக்டர் இப்போ பாதி அவர்கள் தான். இவரோட பிஜிஎம்ஸா இருக்கட்டும், இல்ல சாங்ஸா இருக்கட்டும், காதல் கிரிக்கெட்டா இருக்கட்டும், இல்ல கல்யாணி சாங்கா இருக்கட்டும், இல்ல அங்கங்க போட்ட பிஜிஎம்ஸ் எல்லாமே ரொம்ப பெரிய ஒரு ஹிட்னே சொல்லலாம். இதெல்லாமே ஹிட் கொடுத்த இவரு தனி ஒருவன் 2க்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா தனி ஒருவன் 2க்கு இவரை இன்வைட் கூப்பிடவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இவர் கூப்பிடல, இவரால இந்த படம் ஹிட் ஆச்சுன்னு போது அப்ப இவர் இதே மியூசிக் டைரக்டர் வச்சு பண்ணிருக்கலாமே அப்படின்ற மாதிரி கேள்வி எல்லாம் வந்தது. இவரை ஒரு இன்டர்வியூல கேட்கும் போது இப்போ அது என்ன சொன்னாருன்னா, இல்ல என்னை கூப்பிட்டாங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷம் தான், ஆனா அவங்க என்ன கூப்பிடல, சாம் சிஎஸ்ன்றவர் தான் இப்போ மியூசிக் போட போறதா இருக்குன்னு சொல்றாங்க. அதை தாண்டி இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ பாதி அவர்கள் வெளியே வந்தாலுமே தனி ஒருவன் 2 ரொம்ப பெரிய ஒரு ஹிட் ஆகும். இப்போ அது இல்லாம இது ஹிட் ஆகுமா அப்படின்ற கொஸ்டின்ஸும் இருக்கு. இதை தொடர்ந்து இந்த படம் வந்து ரொம்ப பெரிய பட்ஜெட்ல எடுக்க போறதா இருக்கு. ரொம்ப பெரிய ஒரு பட்ஜெட்ன்றதுனால இந்த படம் இப்போ ஷூட்டிங் எடுக்க போறது இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் பெரிய பட்ஜெட்னா இருக்கக்கூடாதா? மேபி இந்த படத்தோட கதை அப்ப ஏதோ ஒரு இடத்துல வீக்கா இருக்கு போல, அதனால ப்ரொடியூசர்ஸ் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இல்லைன்னா வந்து ஜெயம் ரவி அவர்களோட பர்சனல் டிவோர்ஸ் கான்ட்ரவர்சியால அவங்களோட மாமியாரோட இதுலதான் ரொம்ப நாளா அவரோட ப்ரொடக்ஷன்ஸ் வந்தது. சுஜாதா விஜயகுமார் வந்து டெலிவிஷன் ப்ரொடியூசரா இருந்தாங்க. இதை தொடர்ந்து அவங்க வந்து இப்போ சினிமாத்திலயும் நிறைய படம் அடங்காமரெல்லாம் வந்து ஜெயம் ரவி அவர்களோட படத்தை வந்து இவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதனால இவங்க ப்ரொடக்ஷன் இதுவாகுதா, இந்த நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். இதுக்கெல்லாம் இவர் என்ன பதில் சொல்ல போற நம்ம எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ்க்கு மறக்காம இன்னும் சினிமாஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.